இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அனைவரும் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் சாலமோன் ஞானாகமம் 2 அதிகாரம் 12 முதல் 20. இரண்டாவது வாசகம் யாக்கோபு 3 அதிகாரம் 16 முதல் 4 அதிகாரம் 3 வரை. நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 30 முதல் 37 வரை. இன்று அன்றாட குடும்பங்களிலே அனுதினமும் சோகமான நிகழ்வுகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்தேறிக்கொண்டே இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டில் அப்பா சாக கிடக்கிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். மூச்சு விடக்கூட முடியாமல் அவர் திணறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கூறுகட்ட பிள்ளைகள் அவருடைய சொத்துக்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இது யதார்த்தமாக பல குடும்பங்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வுதான், புதிதல்ல. அதுபோலவே கிறிஸ்து 2ஆம் முறையாக தமது பாடுகளை முன்னறிவிக்கிறார். ஆனால் சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலிடத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த தம் சீடரிடம் இயேசு அற்புதமான ஒரு செயலை செய்ய அழைக்கிறார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிடம் கடைசியானவராகவும் தொண்டராக இருக்கட்டும் என்று அழைக்கிறார் கிறிஸ்து. அதுவே இன்றைய நற்செய்தியின் கருத்து. மார்க்கு நற்செய்தி 9:35. பெரியவர்களையும் சிறியவர்களை வேறுபடுத்தி காட்டும் பண்பு பணிவுடைமையாகும். பெரியவர்கள் என்றும் பணிவோடு வாழ்வர், சிறியவர் என்றும் செருக்கோடு வாழ்வர் என்று வள்ளுவர் பெருமான் அழகாக கூறுகிறார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் மனிதருடைய எண்ணங்களிலிருந்தும் வழிமுறைகளிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதை நாம் அடிக்கடி உணர்ந்து பார்ப்பது நமது கடமை. ஏசாயா தீர்க்கதரிசி 55:8 முதல் 9. மனிதர்களாய நம்முடைய வழி ஆணவத்தின் வழி, கடவுளுடைய வழியோ தாழ்ச்சியின் வழி. மனிதர்களாகிய நம்முடைய வழியோ சுயநலத்தின் வழி, ஆண்டவருடைய வழியோ பகிர்வின் வழி. மனிதர்களாகிய நம்முடைய வழியோ இரக்கத்தின் வழி, ஆனால் ஆண்டவருடைய வழியோ இரக்கத்தின் வழி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முதல் பெற்றோரின் பாவம் ஆணவம். அவர்கள் மனிதர்களாயிருந்தும் கடவுளுடைய நிலையை தட்டி பறிக்க விரும்பினர். ஆசையால் ஆதாம் ஆசிரை இழந்தான் என்பது விவிலிய அறிஞர்களின் கருத்து. எனவேதான் விளக்கப்பட்ட கனியை உண்டு பாவத்தையும் சாவையும் இவ்வுலகில் வர அனுமதித்தனர். அவர்களின் ஆணவ வழிக்கு மாற்று வழியாக கிறிஸ்து தாழ்ச்சியின் வழியை பின்பற்றினார். பிலிப்பியருக்கு திருமுகம் 2 அதிகாரம் 6-8 படிக்கிறோம். அவர் கடவுள் நிலையில் இருந்தும் மனித நிலைக்கு தாழ்த்தினார். பாவமே அறியாத அவர் உலகின் பாவ மூட்டைகளை எல்லாம் சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெறச் செல்கிறார். திருமுழுக்கு பெற்றார். அதை கண்டு திருமுழுக்கு யோவான் அதிர்ச்சி அடைந்தார். இறுதி இரவு உணவின் போது கூட சீடருடைய காலடிகளை கழுவுகிறார். அதை கண்டு பேதுருவும் அதிர்ச்சி அடைகிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு நமது ஆணவத்திற்கு தேவையான அதிர்ச்சி வைத்தியத்தை, த ஷாக் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆம், அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் நாம் பெரியவராக அல்ல குழந்தைகளாக மாற வேண்டும். இல்லை என்றால் விண்ணரசில் நுழைய முடியாது. உயர்ந்தவன் நான் என்கிற அகந்தை இழந்து குழந்தையாக மாற வேண்டும். ஒரு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் பெரியவர் என்ற புரட்சிகரமான போதனையை கொடுக்கிறார்.
மத்தேயு நற்செய்தி 18:3-4 படிக்கிறோம். நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன் என்று மத்தேயு நற்செய்தி 11:29 படிக்கிறோம். ஒரு கணவன் தமது பங்கு தந்தையிடம் சென்று, சாமி, இந்நாள் வரை எனது மனைவி என்னை வாயால் திட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது கையை நீட்டி என்னை அடிக்க வருகிறார். அவளை எப்படி அடக்குவது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் சாமி என்று கேட்டார். அதற்கு பங்கு தந்தை சொன்னாராம், டே தம்பி, அது தெரிஞ்சா நான் ஏண்டா சாமியாரா வந்தேன் என்று. நகைச்சுவையாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. ஒரு கணவர் ஒரு அறிஞரிடம் சென்று, நான் கிழித்த கோட்டை என் மனைவி தாண்டக்கூடாது, அதற்கு நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டதற்கு அந்த அறிஞர் சொன்னாராம், கோட்டை எங்கே கிழிப்பது என்று முதலில் உங்கள் மனைவியை கேட்டு கிழியுங்கள், பிரச்சனை வராது. அன்புக்குரியவர்களே, இன்றைய குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள விரும்புகின்றனர். இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நான் சொல்வதை கேட்கவில்லை, என்னை மதிக்கவில்லை, என்னை அன்பு செய்யவில்லை என்று தன்னலம் சார்ந்த வாழ்வு. அடக்குமுறை மனிதத்தன்மை கொண்டது அல்ல, அது மிருகத்தன்மை வாய்ந்தது. அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான் இன்றைய தாரக மந்திரமாக இருக்கிறது. காட்டிலே கொடிய விலங்குகள் சாதுவான விலங்குகளை வேட்டையாடுகின்றன. மனிதன் என்பவன் பிறரை அடக்கி ஆளாமல் பிறருக்கு விட்டுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவர் கடிந்து விழுங்குவதை நிறுத்த வேண்டும். தூய பவுல் கலாத்தியர்களை திருமுகத்திலே கூறுவது போல பிறரை அடக்கி ஆளும் முறை பிற இனத்தாரின் முறை என்றும், இயேசுவின் சீடர்கள் பிறரை அடக்கி ஆளாமல் பிறருக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் என்றும் அவர் போதிக்கிறார். இன்று 2ஆம் வாசகத்தில் புனித யாக்கோபு விண்ணக ஞானத்தையும் மன்னக ஞானத்தையும் வேறுபடுத்தி தெளிவுபடுத்துகிறார். மன்னக ஞானம் பேய்த்தன்மை கொண்டது. அது பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை ஆகிய தீய எண்ணங்களை கொண்டது. மன்னக ஞானம் பேய்த்தன்மையாய் மற்றவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்று பேய்த்தன்மை பல குடும்பங்களிலே ஆட்டி படைக்கவில்லையா? பல மனிதர்களை கொடுமைப்படுத்தவில்லையா? சற்று தியானித்து பார்ப்போம். ஆனால் கடவுளிலிருந்து வரும் விண்ணக ஞானம் தெய்வத்தன்மை உடையது. அது அமைதி, பொறுமை, இணங்கி போகும் தன்மை ஆகிய நற்பண்புகளை கொண்டது. கடவுள் தன்மை கொண்டவர்கள் பிறரோடு இணங்கி போவார்கள். நீங்கள் யாருடைய தன்மை கொண்டிருக்கிறீர்கள்? கடவுளின் தன்மையா, பேய்த்தன்மையா? இறைவன் பரிசோதித்து பார்க்க அழைக்கிறார். பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை எல்லா குடும்பங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும் இன்று அதிகமாய் கேன்சர் நோயை விட அல்லது கொரோனா நோயை விட அதிகமாய் பரவி இருப்பதை பார்க்கிறோம். அதை விலக்கிக் கொள்ளவே ஆண்டவர் என்று அழைப்பு விடுக்கிறார். பிறரை அடக்கி ஆழ்வர்கள் தற்காலிக வெற்றி அடைந்தாலும் நிரந்தர தோல்வியை தழுவுவர். மாறாக பணிந்து போகின்றவர்கள் தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் நிரந்தரமான வெற்றி அடைவர் என்று இன்றைய முதல் வாசகமும் 11 பாடலும் சுட்டிக்காட்டுகின்றன. நீதிமானின் பொறுமையையும் கடவுளின் பக்தியையும் கடவுள் என்றுமே பயமற்றவர்களாய் இழுத்துரைக்கின்றனர். நீதிமானுக்கு எதிர்காலம் இல்லை என்று ஏளனம் செய்கின்றார்கள். ஆனால் கடவுள் நீதிமான்களை எல்லாவின் துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்கள் பொறுமையோடும் கடவுள் பக்தியோடும் இருக்கிற போது அவர்களை கடவுள் காப்பாற்றுவார். உலகம் ஒருவேளை ஏளனப்படுத்தலாம், இல்லாது பொல்லாது சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் கடவுள் நீதிமான்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். செருக்குட்டோர் எனக்கு எதிராக எழுந்து என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர், கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார் என்கிற திருப்பாடல் 54 திருப்பாடல் 3 முதல் 4 வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். அனுதினமும் தீமைக்கு தீமை செய்வர்களுக்கு கிடைப்பது ஒரு நாள் இன்பம்,
தீமையை பொறுத்துக் கொள்வர் கிடைப்பதோ நிரந்தர இன்பம். தீமை செய்து இன்புறதை விட நன்மை செய்து துன்புறுவோம். இறைவனின் சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். ஆமென்.